ஹலோ வெல்கம் பேக் டு ஏடிஎம் vlog. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு பிளான். ஒரு 1 ஹவர் கூட இல்லை, ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒருத்தன் கால் பண்ணால் நான் எடுத்து பேசினேன். நான் ஒருத்தன் கால் பண்ணால் அவன் எடுத்து பேசினான். ஸோ அப்படியே ஒரு ட்ரிப் ஆகிடுச்சு. அது எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என் கூட யார் யார் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் சொன்னோடனே அவங்க சிரிக்கிறாங்க. பட் யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்கன்ட்டு இன்ஸ்டாலே பெரிய செலிபிரிட்டி தனா உன் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லு. என் ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கேடி பேரு கரெக்டாக தான் இருக்கு, கேடி கோயின் சொல்லிட்டு. இப்போ நானு தனா அப்புறம் இன்னும் 2 பேர். அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து விருப்பம் இல்லையா என் விளாக்ல வர. நம்ம எவ்வளோ பேர் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, விடுங்க. பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, அதான் இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க போறோம்னா தெரியலையா? எனக்கே தெரியல, எதுக்கு வந்தோன்னு தெரியல, எங்க போறோம்னு தெரியல, என்ன பண்றோன்னு தெரியல. தானா நினைக்குது இவனுக்குள்ள வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி. சரிங்களா, மணி நான் தெரியும் 11:45. ஒன்றும் இல்லை, ஒரு 10 மணி இருக்குமா நீங்க கால் பண்ணீங்களா? ஒரு 9:10 இருக்கும் கால் பண்ணி. எனக்கு என்ன, அதை 10 மணி இருக்கும் கால் பண்ணி எனக்கு என்ன சொன்னாங்க, எங்கன்னா போகலாமான்னு கேட்டாங்க. சரி ஓகே, நான் என்ன பக்கத்தில் கூப்பிடுவாங்க போகலான்னு சொன்னேன். சரிங்களா, சரி எங்கே போகலான்னு கேட்டதுக்கு திடீர்னு கேரளா போகலாம் நம்மகிட்ட பட்ஜெட்டில். சரி நான் சொன்னது கோயம்புத்தூர் ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டா இருந்தோம், நம்பவே இல்லை நான். அப்புறம் சரி நான் ஒருத்தனை கால் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் வரி ஊட்டி போகலாம் வந்துடுறான். அவன் வரமாட்டேன்னா கடைசியில் அவனும் வந்துட்டான். ஆக மொத்தத்தில் ஒரு ஃபோன் காலில் எங்கே இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு ஃபோன் காலில் ஒன்றும் இல்லை போகலான்டான்னு சொன்னால் அவ்வளோதான், கிளம்பி வந்துட்டான். அவ்வளோதான். என்னதானா நம்மளோட பழக்க வழக்கம்லாம் எப்படி அவ்வளோ வருஷம் அவ்வளோ திக்கு லாக் சின்சியரா எடுத்துட்டு இருக்கும் போது சிரிக்க கூடாதுண்ணா. சரியா, ஓகேங்களா? நீங்க நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க, மறக்காம ஃபாலோ. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎம் vlogs. ஸோ நம்ம நேற்று நைட்டோட வந்து விலாகை முடிச்சிருப்போம். எங்கே பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் வந்து இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி ஊட்டி இப்போ போகிறோம். அதான் பிளானு. ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டு 2 பேர் வந்து பேசி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் பேர் இருக்காங்க. அவனுக்கு தெரியாது கடையில் பேசி இருக்காதுன்னு சொல்லி நானும் தனம் தான் இருக்கோம். தனாக்கு வர எதுக்கும் அர்ஜென்ட்டாக வருதான். அதான் அவனுக்கு வந்தோடனே அவனுங்களை இங்கே விட்டுட்டு அதை போயிட்டு வரோம். சரி, அதை பற்றி நம்மளை பேச தேவையில்ல. சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம அடுத்தது எங்கே போகிறோம்னா ஊட்டி போகிறோன்னு சொல்லல. ஊட்டியில் போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது. ஒரு நோ பிளான், நோ மேப்ஸ், எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்தோம் கிளம்பி. சரிங்களா, இப்போ ஐடியாவே இல்லாமல் தான் இங்கேயும் உட்காந்துட்ருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், எங்கே போகலாம், எங்கள் ரூம் எடுக்கலாம்னு சொல்லி. ஸோ போய் பார்த்துட்டு என்ன ரூமு, எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ செலவாகுது, என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். கிளம்பிட்டோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாரும் பார்த்துருக்கீங்களா, எல்லாமே வந்து எப்படின்னா அந்த பல்லு வலிட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நானும் இந்த காலையிலே வந்து பொங்கல் இதெல்லாம் சரி விடு, நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் பொங்கல். காலையிலே பொங்கல், வடை, டீ எல்லாத்தையும் சாப்பிட்டு 10:30 மணிக்கு வந்து பல்ல விளக்குறேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம், ஃப்ரெஷ் ஆகிட்டோம். மூஞ்செல்லாம் நல்லா பொலிவாக இருக்கா? ஓகேங்களா, அவ்வளோதான். கிளம்பி இப்போ வந்து காந்திபுரம் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி அப்புறமா ஊட்டிக்கு போகிறோம். ஸோ அதான் பிளானு. அதுக்கு மாதிரி என்ன ஒன்று சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து நான் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். எப்படின்னா வந்து எல்லோரும் வந்து பல்லு விளக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன்னா சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு நல்லா எல்லாம் இன்னொரு 1 ஹவர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமா எழுந்திரிச்சு பல்லு விளக்குவேன். ஏன்னா 10:30 மணிக்கு கோயம்புத்தூர் வந்து. சரிங்களா, அந்த மாதிரிலாம் நடந்தது இன்றைக்கி. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து அடுத்தடுத்து பிளான் அப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டு என்ன பண்ணுவோம் என்ன சொல்கிறோம் போகும்போது அப்படியே எப்படியோ ஒரு வழியாக ஊட்டி பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சி பஸ் ஏற வந்துட்டோம். என்னதானா சரிங்களா, என்னன்னா வந்து காந்திபுரத்துக்கு வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் வந்தோம். காந்திபுரம் வந்து பார்த்தா இங்கே பஸ்ஸு கிடையாது, நீங்கள் வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாயன்பா ஒன்றும் இல்லை, ஊட்டி போகிறதுக்கு பஸ் ஏற போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிறதுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் சாலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குது புது பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் வந்து வேறு எங்கேயும் போயிட்டு மாறி ஏறிடாதீங்க. ஏன்னு சொல்கிறேன், நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் திரும்ப மேட்டுப்பாளையம் வந்தேன். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கேட்டிங்கன்னா அங்கேயே உங்களை வந்து விட்டுருவாங்க. சரிங்களா, அப்புறம் நிறைய ஃபன்னாக இருந்தது ட்ரெயினில் வரும்போது. சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, நான் என்கிட்ட மைக் இல்லை, அதனால்
உங்களுக்கு சரியான இது பண்ண முடியாது ரெஸ்பான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா உங்களுக்கு என்னோடய வீடியோ தர முடியுமோ தரேன், ஓகேவா? நான் ஊட்டி மலை ஏறத்துக்கு அந்த பஸ் ஸ்டாப் நிற்கலாம், அங்கே நின்றுட்டுருக்கேன். நல்லாயிருக்கு, சூப்பராக, நல்லா கிளைமேட், நல்லா சில்லுன்னு இருக்குது, ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்பாக. இடையே இப்போ தான் சோடா குடித்தோம். ஆனால் சோடா குடிக்கக்கூடாது சொல்லப்போனால், ஏன்னா ஒரு மாதிரி நெஞ்சு மேலே இருக்கும். டீ தான் குடிச்சோம் இந்த கிளைமேட்டுக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டு சோடா குடிச்சிட்டேன். ஒரு மாதிரி இருக்குன்ட்டு, வாமிட் வர மாதிரி இருக்குன்ட்டு சொல்லி சரியா. நம்ம பசங்க 2 பேர் அங்கே தான் நிற்கிறாங்க. தினம் இன்னும் வண்டி விட்டு பஸ் விட்டு இறங்கவே இல்லை. அதனால் அப்படியே போக வேண்டியதான். வரீங்கன்னா வந்து நீங்கள் வந்து காரு பஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா பார்த்தேன் ஊட்டிலாம் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், ஊட்டிலாம் ரொம்ப டிராஃபிக் ஆகும் அப்படின்லாம் சொல்லி. அந்த சீசன் டைம்ல பார்த்தா ஊட்டியில் நிறைய டிராஃபிக் ஆகும். அந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப சின்ன ரோடு சரிங்களா. இப்பயுமே மட்டும் இப்போ சீசன் டைம்ல டிராஃபிக் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது நல்லா பத்திரமா சேஃபாக ட்ராவல் பண்ணணும் சரிங்களா. அதுக்காகவே ஹெல்மெட்லாம் போட்டு வாங்க, பைக்கில் வரவங்க நல்லா ஒரு சேஃப்டியாக போங்க, அதுதான் பெஸ்ட், நல்லாயிருக்கும் சரிங்களா. அப்புறம் வந்து பிளாஸ்டிக் வந்து தடை. பிளாஸ்டிக் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபா 1500 கிட்ட ஃபைன் நினைக்கிறேன் சரிங்களா. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. வேற என்னது பாருங்க, இப்போ கூட பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து டேர்னில் வந்து பார்த்து பத்திரமா வரணும், பார்த்து பத்திரமா போகணும் சரிங்களா. இந்த டேர்ன் இந்த கேப்லாம் வந்து பார்த்து பத்திரமா வரணும். நான் ரொம்ப சேஃப்டி முக்கியம். கீழே விழுந்தாலும் அவ்வளோதான், நம்ம தேடுறதுக்கே ஒரு நாளைக்கு மேலே ஆகிடும் சரிங்களா. அப்புறம் போயிட்டு என்ன பிளான்னே தெரில, போயிட்டு தான் யோசிக்கணுமே. அப்படியே போகிற வழியில யோசிக்கணும். நெட்ஒர்க் வர கிடைக்கல, ஜியோசி மட்டும் கிடையாது. ஜியோ யாராவது வச்சுருக்கீங்களா நீங்களாம் மஜாடாப்பா, எங்கே போனாலும் ஜியோ மட்டும் கிடைக்குதுப்பா, எப்படின்னே தெரில. பாருங்க, என்னோட இன்னொரு ஃபோனில் ஜியோ சிம் மட்டும் கிடைக்குது, மீது எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த காலங்காலமாக விஐ யூசர்ஸ்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களாம் பாவம். நானும் விஐ யூசர் தான், ஐஃபோன் யூசர். விஐ நெட்ஒர்க்கே கிடைக்காதுங்க. ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலே நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது. விஐ இந்த மாதிரி விஐ சிம் வச்சிருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுவான். சரி அவனை விடுங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படியே சொல்கிறேன் நான். போயிட்டு அப்புறம் வந்து போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஊட்டி லேக் போயிட்டு சுற்றி வைப்போம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அங்கே எப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். என்கிட்ட மைக் இல்லைங்க, எல்லாம் உங்களுக்கு பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது எல்லாமே உங்களுக்கு வீடியோ போட்டே இருப்பேன். வெல்கம் பேக் டு ஏடிஎன் பிளாக். ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் ஊட்டியில். அப்புறம் வந்து ஒரு 400 ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஆளுக்கு வந்து பேசியிருக்கோம். என்னென்னலாம் வந்து என்ன ஃபாரஸ்ட், அது ஏதோ ஃபாரஸ்ட் சொன்னாங்க, முதுமலை ஃபாரஸ்ட் போகிற மாதிரி பிளான் நாளைக்கு. இப்போதைக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மணி இப்போயே ஒரு 5 ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு லேக்கில் போயிட்டு போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே பிளேஸ்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஐடியா. நாளைக்கு தான் வந்து முதுமலை ஃபாரஸ்ட் ஃபுல்லாக காலைல ஒரு 9:30 போயிட்டு பிக்கப் பண்ணுவாங்க எங்களை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 to 8:30 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுருவாங்க சரிங்களா. இப்போ தான் அந்த ரூம் வந்தோம். எங்கள் ரூம் பாருங்கள் ஓகேங்களா. இதுதான் டிவி, அப்புறம் இது கதவு உள்ளார, இது பாத்ரூம். பரத், இது வந்து பெட்ரூம். இந்த பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க இங்கே. அப்புறம் வந்து இதான் வியூ. நல்லா இருக்கா வியூ? பயங்கரமா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கோம். அப்படியே மறக்காம என்ஜாய் பண்ணி உங்களாக பார்த்துட்டு இருக்கோம். வந்து எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அங்கேருந்து வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க சிங்சான் பார்த்துட்டு இருக்கான். எங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து ஊட்டி ரூம் எடுத்து ஒரு 2000 ரூபா காசு கொடுத்து ரூமுக்கு ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி வந்து சிங்சான் பார்த்துட்டு இருக்கான். அந்த அறிவாளி இதை பாருங்க, இவங்க 2 பேர் தான். சரிதான், அங்கே வேற சிங்சான் ஓடுதா. இல்லை நியாயமே இல்லை, என்ன சொல்றது. இந்த மாதிரி கேங்குக்கு ஒருத்தன் வந்துடுறானுங்க நமக்குன்ட்டு. நான் சொல்கிறேன் சரிதானா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் சொல்லு, சொல்லுதானா நம்ம எங்கே இருக்கோம்? ஊட்டியில் இருக்கோமா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்? ரூமில் இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்? சரி கட்ட சொல்லு, சொல்லுதானாமா? எங்க இருக்கடா? ரூம்ல இருக்கான்னு சொல்லுங்க. ஊட்டில இருக்கோம். ஏன்னா வேற எதனா இன்கிரீடியன்ஸ் எதனா ஆட் பண்ணுமா ஃபேஸ்ல? பவுடரு நான் ஃபர்ஸ்ட் என்ன போட்டேன்னா ஆலிவேரா ஜெல் போட்டேன். ஆலிவேரா ஜெல் இதை பாருங்க, ஃப்ரீயா வந்து உங்களோட பிராண்டை வந்து நான் ப்ரமோஷன் பண்ணிக்கிறேன். இதை பாருங்க, இந்த இதுதான் போட்டேன். சரி, இது ஏதோ ஒரு பிராண்ட் இப்போ தானே யூஸ் பண்ண, இதுதான் ஃபர்ஸ்ட் சரிங்களா. அடுத்தது வந்து இது போட்டேன், அது ஹிமாலயன்ல நேச்சுரல் கிளேஸ் போட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
அதனால டிப்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்க சரிங்களா. தலை மறையுது. மேக்கப்லாம் பக்காவா போட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டுன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கே தெரியாது. என்ன பாஸ் கரெக்டு தானே? எங்களுக்கே தெரியாது எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஆனால் பக்காவாக ரெடி மட்டும் ஆகிடுவோம். வெளியே போயிட்டு இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறோம், vlog எடுக்க போகிறோம். மறக்காமல் எங்கள் vlog-அ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் கூட அடுத்தது கூட. ஓகே ஓகே ஓகே. நான் பவுடர் அடிக்க மாட்டேன் எப்பவுமே. இந்த கையில் இது வராங்க என்னென்னலாம் குடும்பம் பண்ணுற பாருங்க. அவ்வளோதான். டச்சப் ஜஸ்ட் வந்து டச்சப் பண்ணிட்டு நம்ம இப்போ சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவேரா ஜெல்லு, அப்புறம் வந்து ஹிமாலயன்ல நேச்சுரல் க்ளோ, லாஸ்ட் ஃபைனல் டச்சா பவுடர். அங்க ஒரு பவுடர் சரிங்களா. உங்களுக்கு சீக்கிரமா வெள்ளை ஆகணும் அப்படின்னா என் கலர்ல ஆகணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா, மறந்துடாம. அப்புறம் பிம்பிள் கிளியர். எனக்கு பிம்பிளே இல்லையே. அப்ப இதுக்கு பேர்ல என்னப்பா? ஓ ஓகே, பிம்பிள் கிளியர் ஆகிறதுக்கான். சரி விடுங்க, வெள்ளையா வரதுக்கு நாளைக்கு சொல்றேன், பார்த்து சொல்லுங்க. ஹாய் ஹலோ கைஸ், இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் க்ரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன் வெளியே. ஸோ இப்போ நம்ம என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஊட்டியில் இருக்க லேக் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு பஜ்ஜி பண்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா சில் கிளைமேட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து போயிட்டு ஊட்டி லேக்கில் போயிட்டு போட்டிங் போகலான்ற ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து போட்டிங் போகலான்னு தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ பட் ஆனால் நாளைக்கு வந்து ஒரு டைம் இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லா இருக்கும், நல்லா ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து போயிட்டு போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரே டிஜே பார்ட்டி ரூமில் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா வந்து ஃபஸ்ட்டு இதான் என்னோடய ரூம் நான் எடுத்திருக்க ரூம் இதுதான் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அந்த இதோட ஏரியா தான் ஒரு காட்டேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு தான், அந்த வீடு தான் சரிங்களா. நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து எடுத்துமே. ப்ரைஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அதெல்லாம் ஒரு தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதனால உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வந்தது, டோட்டல் வேல்யூ எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தராங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 பிளேசஸ் நினைக்கிறேன் ஓகேங்களா. 10 பிளேசஸ் மொத்தம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணுற மாதிரி. பேலன்ஸ் பிளேஸில் ஒரு இதுக்கு வந்து 10 பிளேஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 400. முதுமலை ஃபாரஸ்ட் ரூட் வந்து ஒரு 400 கேட்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த ஊட்டி குன்னூர் வந்து 300 கேட்குறாங்க சரிங்களா. அப்படியே அடுத்து நான் தான் முடிவு பண்ணிட்டுருக்கோம், ஊட்டி குன்னூர் ட்ரிப் போகலாமா இல்லை முதுமலை ஃபாரஸ்ட் ட்ரிப்பு போகலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். இப்போ சொன்னேன்ல ஊட்டி குன்னூர் பேக்கேஜ் வந்து 300 ஒரு பர்சனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டு 400 ஒரு பர்சனுக்கு பேக்கேஜ். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து இந்த கைட் சார்ஜ் மட்டும் ஒரு 50 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஊட்டி குன்னூருக்கு என்னென்ன பிளேஸ்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கைட் சார்ஜ் ஒரு 40 ரூபா. அப்புறம் லேக் போட் ஹவுஸ் அதான் சொன்னல, நாங்கள் இன்றைக்கி போகிறோம், நாளைக்கு போகலான்றது இன்றைக்கி போகிறோன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அப்புறம் த்ரெட் கார்டன், தொட்டபெட்டா பீக்கு, பொட்டானிக்கல் கார்டனு, வேலி வியூ பாயிண்ட்டு, மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரு அவுட்டர் வியூ அதோடது, அப்புறம் வெலிங்டன் ஜிம்கானா கிளப்பு, சிம்ஸ் பார்க்கு, சிங்காரா டீ கார்டன், குன்னூர் ஷாப்பிங் சென்டர், லம்பாஸ் ராக்கு, டால்ஃபின் நோஸு, கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸு ஆப்போசிட் வியூ. எதுலையுமே வந்து இதில் வந்து என்னென்னா ஃபால்ஸ்லாம் காமிக்கல, ஜஸ்ட் அந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸோட ஆப்போசிட் வியூ தான் காமிக்கிறாங்க. ஸோ அதனால் பெருசாக ஒர்த்து இருக்காது. அப்புறம் வந்து சிம்ஸ் பார்க்கு ஓகே, இந்த வேலிங்டனுக்கு ஜிம்கான கிளப்போட அவுட்டர் வியூ ஜஸ்ட் அந்த வெளியே எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த வியூ மட்டும் தான் காமிக்கிறாங்க. அதேமாதிரி வந்து மெட்ராஸ் ரெஜிங்டன் சென்டர் அதோட அவுட்டர் வியூ மட்டும் தான் காமிக்கிறாங்க. என்னை பற்றினு கேட்டிங்கன்னா 300 இது ஒருத்தன்னு கேட்டால் இல்லை, ஒரு 250க்கு ஒருத்து ஓகேங்களா. பட் ஆனால் வந்து நான் ஏன் இது வந்து நான் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட நாங்கள் வந்து ஒரு பர்சனல் பைக்கோ வெஹிக்கிள் வேறு எதுவும் வெஹிக்கிள் வச்சில்ல. ஸோ அதனால் எங்களுக்கு இதான் ஒரே ஒரு வழி. ஸோ அதனால் நாங்கள் இப்படி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஒரு 9:30க்கு போல் அவங்கள பிக்கப் பண்ணி ஒரு 5:30க்கு குன்னூரில் ட்ராப் பண்ணிடுவோம். நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பி சென்னை வந்துடலாம். ஓகே, இதான் ஊட்டி குன்னூரோட பேக்கேஜ் நம்பர் 1 பிளான் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முதுமலையோட பேக்கேஜ் நம்பர் 2. அதில் வந்து குல்ஃப்லிங்ஸு, இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிமு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட். இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் வந்து வெறும் அந்த அவுட் சைட் வியூ மட்டும்தான். அப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டாக கொடைக்கானலே பார்த்தாச்சு. இதனால ஊட்டியில் எப்படி இருக்குன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் காமராஜ் சாகர் டேமா, அப்புறம் 9th மில்ஸ், ஃபைக்கர் வாட்டர் ஃபால்ஸ், இதில் மட்டும் ஒரு ஃபால்ஸு, அப்புறம்
ஃபைக்கர் டேமு, ஃபைக்கரோட போட் ஹவுஸு, அப்புறம் லாஸ்ட்டாக முதுமலை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, ஜங்கிள் ரைடு. மேபி அதில் உங்க லக் இருந்தால் யானை, புலி இதெல்லாம் பார்க்கலாம். ஃபைக்கர்லேயே போட் ஹவுஸு, அதோட டேம் காமிக்கிறாங்க, அப்புறம் ஃபைக்கர் வாட்டர் ஃபால்ஸு. மேபி இது 400 ஒர்த்து. பட் ஆனால் எங்களுக்கு டைம் தான் ரொம்ப அது அதிகமாக. ஏன்னா 9:30க்கு வந்து அது பிக்கப் பண்ணி 7 ட்ராப் பண்ணுற மாதிரி. 7 மட்டும் இங்கேருந்து போகிறதுக்கு கலந்துட்டு போகிறதுக்கு ஒரு 3 hours மேலே ஆகிடுது. அப்புறம் இங்கேருந்து பஸ் ஏறி போனோம், அது அலைச்சலாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எதை சூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் வந்துட்டுருக்கோம். இதுலேயே வந்து பேக்கேஜ் நம்பர் 3ன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா ஆஃப் டே பேக்கேஜ் தான். 9:30 to 4 o'clock, 3:30 அந்த மாதிரி. அதுக்கும் கைட் சார்ஜ், எல்லாத்துக்குமே கைட் சார்ஜ் வந்து 40 rupees, 50 rupees நம்ம எக்ஸ்ட்ரா தான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தர தேவைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நாளைக்கு நான் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து குல்ஃப்லிங்ஸ், அப்புறம் வந்து இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம், அதோட 2மே ஒன்று தான். வென்லாக் டவுன், 6th மைல், ஓல்டு மைசூர் ரோடு, அந்த பைன் ஃபாரஸ்ட்டு, ஸ்கூல் காமராசர் 9th எல்லாமே சேம் இதே தான். இல்லைனா ஒன்றா அந்த முதுமலை மட்டும் கவர் ஆகலை. 9th + முதுமலைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 hours ஆகுது. அந்த முதுமலை மட்டும் இதில் இல்லை. அப்புறம் ப்ளஸ் ரோஸ் கார்டன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. அப்புறம் இதில் 9 miles காமிச்சிருக்கோன்னு சொல்லலாம். ஆனால் 6 mile தான் இதில், 6th மைல் மட்டும்தான் காமிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 3 டூர் பேக்கேஜ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுதான் அந்த 3 டூர் பேக்கேஜ். ப்ளஸ் வந்து இது என்ன, அது வரேன், இதுதான். இது என்ன டிரான்ஸ்போர்ட், என்ன ட்ராவல்ஸ்லாம் பேர்லாம் சொல்ல விரும்பல. நல்லா இருந்தால் நானே சொல்கிறேன், ஓகேவா? நான் வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தா அவங்க வந்து உங்களுக்குலாம் உள்ள அலோடு இல்லை, வெளியே போங்கன்னு தோத்திட்டாங்க. இந்த மூஞ்சிக்கெல்லாம் போட்டிங் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்ததுக்கு வந்து சாக்லேட் இது வந்து ஒரு 30 ரூபா, இது ஒரு 30 ரூபா. இப்பெல்லாம் வேணா தருவானா? நீங்க நம்புவீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க எது சொன்னாலும் நம்புறீங்க. நான் உண்மையா சொல்றோம், ஒரு 8,000 10,000 செலவு பண்ணி வரோம், எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இது பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கழுவாத மூஞ்சில ரீல்ஸ் போடுது, அதுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சரிங்களா? அதான் போட்டிங் வந்து இல்லை. அதனால இப்ப நாங்க வந்து சாக்லேட் வாங்கி ஜஸ்ட் அப்படியே ஒரு வாக்கிங் லேக்கு சுத்தி போயிட்டு இருக்கோம். சரிங்களா? போயிட்டு அப்படியே, ஆனா இந்த வியூக்கு போட்டோ எல்லாம் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. இவங்க ஒரு இடத்துல நின்று தொலைய மாட்டேன்றானுங்க. நான் சொல்றேன், அவங்க வந்து எந்த கடையில போண்டா சாப்பிடலாம், எந்த கடையில பஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போயிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் வந்தா போட்டோ எடுக்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணோம். போண்டா சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரது என்ன நான் சொல்றேன். நீ சாக்லேட் வாங்கிட்டு தான் போவேன்னு சொன்னாங்க இந்த அம்மா. சரிங்களா? கடைசி அது சாப்பிட்டு எங்க 3 பேருக்கு வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு அடுத்து எங்க போறோம்னு சொல்றோம். அப்படியே நான் ரைட்ல திரும்புறேன். லேசா வியூ மட்டும் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கச்சா. இப்போ லைட் மேபி லேசா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் காமிக்கிறேன். அப்படியே அந்த ஸ்கை பாருங்க, வேற மாதிரி கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கா. அப்படியே இந்த ஒரு மாதிரி சில்லா ஒரு 6 o'clock மேல சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போறது எப்படி தெரியுமா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ. இன்னும் ஆனால் கொடைக்கானலோட ஊட்டி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சத்தம் இல்லை, ரொம்ப ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல நடந்து போற ஒரு ஃபீலு நல்லா இருக்குண்ணா. ஊட்டி லேக் தான் போய் பார்க்க முடியல எங்களால். நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது போய் பார்க்குறோம் கண்டிப்பாக. ஏன்னா நாளைக்கு வந்து முதுமலை போகிறதுனால அங்கே இருக்க போட் ஹவுஸ், அங்கே இருக்க லேக்லாம் போய் பார்க்கறதா ஐடியா. அங்கே முன்னாடி போகிறது யார் தெரியுமா? செலிபிரிட்டி மேடம், செலிபிரிட்டி மேடம். கூட நான் ஒரு vlog பண்ணிக்கிறேன். நீங்க கெஞ்சி கேக்குறதுனால. என்னடா என்ன இருக்காங்க? வரேன் வியூ அங்கே நல்லா இருக்கான். அங்கே போய் போடுறோம் பாருங்க.